நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பேருந்து நிறுத்தம் முன்பாக உள்ள ஒரு பேக்கரியில் தங்களது குழந்தைகளுக்கு 18/6/2026 அன்று 2 பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒன்றுக்கு ரூபாய் 45 வீதம் 2 கேக்குகள் பார்சல் முறையில் வாங்கியுள்ளனர். அந்த பேக்கரியில் வாங்கப்பட்ட கேக்குகளை இல்லத்தில் குழந்தைகளுக்கு உண்பதற்காக கொடுத்துள்ளனர். பாக்ஸை திறந்ததும் கெட்டுப்போன துர்நாற்றம் அடிக்கவே சிறிது எடுத்து சுவைத்துள்ளார். கெட்டுப்போனதாகவே இருந்துள்ளது. கெட்டுப்போன வாடை அடித்ததால் உடனடியாக குழந்தையிடம் கொடுத்த கேக்கினை திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த பாக்ஸில் வைத்து மீண்டும் கடைக்கு எடுத்து சென்றுள்ளனர். கடையில் உள்ளவரிடம் சென்று கேக்கு கெட்டுப்போயுள்ளது. நீங்கள் இன்று புதியதாய் செய்யப்பட்ட கேக்கு என என்னிடம் தந்த கேக்கு கெட்டுப் போயுள்ளதே. உடனடியாக அதை அப்புறப்படுத்தி மற்றவர்களுக்கு வழங்குவதை தவிர்த்து விடுங்கள் என எனது மற்றும் இங்கு வரும் குழந்தைகளுக்கு கெட்டுப்போன இந்த கேக்கை கொடுத்திருந்தால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்திருக்கும். கவனமாக விற்பனை செய்யுங்கள் என அறிவுரை வழங்கி கெட்டுப்போன கேக்குக்கான தொகையினை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளார். சிறிது நேரத்திலேயே அவருக்கு லேசான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இரவு முழுவதும் வயிற்று வலி ஏற்பட்டவுடன் மருத்துவமனைக்கு சென்று வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது என சிகிச்சை பெற்றுள்ளார். அன்றிரவே அவருக்கு காய்ச்சலும் ஏற்பட்டுள்ளது. இதற்கான சிகிச்சை எடுத்து செவ்வாய்க்கிழமை வீடு திரும்பியுள்ளார். குறிப்பாக கூடலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சில பேக்கரிகள், சில கடைகளில் காலாவதியான பொருட்களும் சுகாதாரமற்ற முறையில் பொருட்கள் விநியோகிக்கப்படுவதும் வாடிக்கையாகி வருகிறது. இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.